இந்தியாவிலேயே பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை விட பிகே இல்லை, அவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அமித்ஷா தான். பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளுக்கு வந்து நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னவர். அவருடைய சொந்த கட்சியே டெபாசிட் கூட வாங்க முடியல பல இடங்கள்ல. காங்கிரஸ் தோல்வி அடைந்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. என்னோட ரேங்கிங் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் அப்படின்றது மகளிருக்கு 10,000 ரூபாய் போட்டது. வங்கிகள் டைரக்டா 10,000 ரூபாய். அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்கு. காங்கிரஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்லை. நீங்க ஓட் சோரின்னு உங்க ஓட்டை திருட்டாங்க, இந்த இடத்துல தான் காங்கிரஸும் வந்து தோத்து போகுது. ராகுலுக்கு திருப்பியும் அதை தான் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன் ஆரம்பத்துல இருந்தே சரியா நடக்கல, ஒரு நேர்மையா நடக்கல, அதனாலதான் வந்து இந்த டிஃபீட். இதில் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கணும், வெற்றி எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஒரு கிளைம் கொடுக்குறாரு. அவங்க திருட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன் திருடுற வரைக்கும் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க? நீங்க ஏன் தடுக்க வேண்டியதானே? உங்க கண் எதிர்க்க தானே நடக்குது. அப்ப நீங்களும் உங்க ஆட்கள் காங்கிரஸுக்கு ரூட் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இல்லைன்றது காட்டுதா? ரிசல்ட் வருது. ராகுல் காந்தியும் பிரியங்காவும் எங்க இருக்காங்க? இந்தியாலே இல்லை. அவர் ஐரோப்பாவில் இருக்காரு, இந்த அம்மா எங்கே நியூயார்க்கில் இருக்காங்க. நீங்கள் பாட்டு படகுலேருந்து குதிச்சு மீன் பிடிக்கிறது வெறும் ஸ்டண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொரு கம்யூனிட்டி ஓட்டையும் எப்படி வாங்குறதுன்றத பிஜேபி பிஹெச்டி பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ரிசல்ட் மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபணமாகுது. சமீப காலமா காங்கிரஸ்ல சில குரல்கள்லாம் வரதை நம்ம பார்க்க. கூட்டணி ஆட்சி வேணும், அதிக சீட்டு வேணும், எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்டாங்க. அந்த குரல்லாம் இப்போ வந்து அடங்கிடும். ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குன்றீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க கிரவுண்ட்ல டிஎம்கே கிளைம் பண்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லவே இல்லை, நாங்க எல்லாமே பண்ணலாம் இல்ல. திமுக மேல கடுமையான அதிருப்தி, கடுமையான கோபம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அங்கே பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே விஜய்க்கு நடக்கும். நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் மற்றவங்களாம் ஜெயிக்க வச்சாரு, அவர் ஜெயிக்காமல் போயிடுவாரா அப்படின்லாம் சொன்னோம். கடைசி நிமிஷத்தில் என்ன சொல்லிட்டார், நானே நிற்க மாட்டேன்ட்டார். காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, இந்தியா முழுக்க இருக்க ஒரு கட்சி, அது மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. 6 சீட்டு தான் ஜெயிக்கிறீங்க. வணக்கம் ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு. ஏன்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய 5 மாநில தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஸ்வீப் பண்ணியிருக்காங்க பாரதிய ஜனதா ஜேடியு கூட்டணி. தேர்தல் கணிப்புகளில் ஓரளவுக்கு சொல்லப்பட்டது தான். அதனால இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியான ஒரு வின் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலத்த அடி விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய கூட்டணி அணியில் இருந்த ஆர்ஜேடியும் மிகப்பெரிய சர்க்கிளை சந்திச்சிருக்கு. ஸோ இது தொடர்பான நிறைய பார்வைகள் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? என்னுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் பார்க்குறது அப்படின்னா, இந்தியாவிலேயே பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை விட பிகே இல்லை, அவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அமித்ஷா தான் அப்படின்றத பீகார் ரிசல்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளுக்கு வந்து நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னவர். அவருடைய சொந்த கட்சியே டெபாசிட் கூட வாங்க முடியல பல இடங்களில் 90% மேலே டெபாசிட் கூட வாங்க முடியலன்றது மிகப்பெரிய ஒரு துயரம், ஒரு ஐரானி தான் அது. அதாவது மற்றவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறவர் அவராலேயே அவரோட கேண்டிடேட்ஸை ஜெயிக்க வைக்க முடியல, அதுவும் மினிமம் டெபாசிட் கூட வாங்க வைக்க முடியல அப்படின்றது ஒரு நகை முரண் தான் அது. ஏன்னா டெபாசிட் வாங்குறது அதை நம்ம ஏன் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஓட்டு போடுறாங்கல்ல, போலாகிற ஓட்டில் வேலிட் ஓட்ஸில் 6ல் 1 பங்காவது வாங்கணும். அதுதான் நம்ம டெபாசிட் வாங்குறதுன்னு சொல்கிறோம். ஸோ 6ல் 1 பங்கு கூட வாங்கலை அப்படின்னா டெபாசிட்டே வாங்கலைன்றதை ஏன் ஒருத்தரை வந்து ரொம்ப அதை ஒரு இழிவாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மக்கள் வந்து உன்னை கன்சிடரே பண்ணல, ஒரு பிளேயராக கூட உங்களை அவங்க ஏற்றுக்கல. நீங்கள் ஜெயிக்கிறது தோக்குறது 2ஆம் இடம் வருது, 3ஆம் இடம் வருது, 4வது இடம் வருது, இத்தனை பர்சன்டேஜ் வாங்குறது அதெல்லாம் அப்புறம். இது வந்து ஒரு அடிப்படை தகுதி. உங்களை ஒரு ஆளாகவே அவங்க பொருட்டாகவே மதிக்கலை அப்படின்றது தான். டெபாசிட்டே வாங்காதவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். பீகார் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் நிற்க வச்ச ஆட்களில் கிட்டத்தட்ட 90-95% ஆட்கள் டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்றது வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு தோல்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்
தோல்வி அடைந்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறார் இந்த எலெக்ஷன்ல. ஆக்சுவலாக இந்த வின் அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து அந்த கவர்னன்ஸுக்கு கிடைச்ச வெற்றியாக நம்ம அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து கிளைம் பண்ணும்போது இட்ஸ் குட் கவர்னன்ஸுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ நிதிஷ்குமார் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வெற்றி வந்து மக்கள் எதற்காக அந்த பாஜக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய காரணங்கள். இது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒட்டுமொத்த பீகாரும் ஓட்டு போட்டு பிஜேபி நிதிஷ் கூட்டணி ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்லேயே 4-5 காரணம் இருக்கு. முதல் காரணம் நான் நினைக்கிறது, என்னுடைய பார்வையில் என்னோட ரேங்கிங் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் அப்படின்றது மகளிருக்கு 10,000 ரூபாய் போட்டது. வங்கிகள் டைரக்டா 10,000 ரூபாய். ஸோ பீகார்ல இருக்கிற இந்த வாட்டி டர்ன் அவுட் கூட மகளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்க அவங்களுடைய இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம். தமிழ்நாட்டுடைய நிலைமை வேற, பீகாரோட நிலைமை வேற. நீங்க பீகாருக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா பீகார் வந்து ஒரு 30-40 வருஷம் பின்னாடி இருக்குது தமிழ்நாட்டை விட அப்படின்றது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 70-80களில் இருந்த தமிழ்நாடு மாதிரி தான் இன்னைக்கு பீகார் இருக்கு. அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அந்த மக்களுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்கில் போடுறது, அவங்க போய் எங்கேயும் கஷ்டப்பட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி வெயிட் பண்ணி அப்படிலாம் வாங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் வங்கி கணக்கே ஒரு 10,000 ரூபாய் வந்துடுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். அது அந்த 10,000 ரூபாய் வச்சு நிறைய பேர் வந்து மாடு வாங்குறாங்க, ஆடு வாங்குறாங்க. நீங்கள் ஒரு 2 ஆடு வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆடு வந்து குட்டி போடுது. அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு ஆமாம் ஒரு பொருளாதாரம் சுயசார்பில் அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு கதவை வந்து இந்த கவர்மெண்ட் திறந்து விட்டுருக்கு. நீங்கள் ஒரு மாடு வாங்கிட்டு வந்தால் மாட்டுலேருந்து பால் கறந்து டெய்லி வருமானம் பார்க்க முடியும். அவங்க சொந்த காலில் நிற்க முடியும். இப்படி இந்த ஆடு மாடுன்றது ஒரு அதனாலதான் அந்த யாதவ் கம்யூனிட்டி கூட இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணமா இருக்குமோ. அங்கே வந்து 2 ஃபேக்டரை அவங்க ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதள் எது தங்களுடைய பலம்னு நினைக்கிறாங்களோ அது யாதவ் ஓட்டு. ஸோ யாதவ் ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே வந்து 2 ஃபேக்டருங்க. எம்ஒய் அவங்க எதிர்பார்த்த எம்ஒய் வந்து முஸ்லீம் யாதவ். அது ரெண்டுமே வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். முஸ்லீம்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. யாதவர்கள் ராஷ்டிரிய ஜனதாதள் லாலு கட்சிக்கு தான் காலங்காலமாக ஓட்டு போடுறாங்க. யாதவர்களில் 90% ஓட்டு வந்து எப்போவுமே லாலுவோடைய அணிக்கு தான் போகும். அதனால் இந்த 2 வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இவங்க ஒரு எம்ஒயை வச்சு தான் இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பிரதமரே அவரோட ட்வீட்டில் சொல்கிறார், நாங்கள் வச்ச எம்ஒய் வந்து மஹிலா பெண்கள், எம் ஒய் ஃபார் யூத். ஸோ மஹிலா யூத் அவங்க வந்து முஸ்லீம் யாதவ் அந்த எம்ஒயை டார்கெட் பண்ணாங்க. அந்த எம்ஒயோட இந்த எம்ஒய் வந்து அதிகமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் பிஜேபி நிதிஷ் கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய வெற்றி. இது வந்து நீங்கள் இப்போ நம்ம பாருங்களேன், தமிழ்நாட்டில் 5 திமுக, அது முடிஞ்ச அதிமுக, அப்புறம் திமுக அதிமுக இப்படி தான் மாறி மாறி வரும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் மேலே மக்கள் அதிருப்தி ஆகிட்டாங்கன்னா அடுத்ததை மாற்றி விட்ருவாங்க. போன முறை கூட அதிமுக ஒரு சின்ன பர்சன்டேஜில் தான் ரேஸில் முந்தி 2016 திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சு. இல்லைனா திமுக தான் வந்திருக்கும். ஸோ 11, 16 அதிமுக திருப்பி வந்தது 2வது முறை தான். இப்போ வந்து திருப்பியும் அதிமுக திரும்பி வருமா இல்லை திமுக வந்து ஆட்சியை தக்க வச்சுக்குமான்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஒரு கவர்மெண்ட் திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த 5 வருஷத்துக்கே இதை பேசுகிறோம். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஆட்சியில் இருக்காரு. அணியெல்லாம் மாறுது, அவரு சிஎம் இருக்காரு. எந்த அணியில இருக்க இந்த முறை வந்து இவங்க கூட இருக்காரு, அவங்க கூட, ஆனா அவரு தான் சிஎம். 20 வருஷமா இருக்காரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ அவருக்கு அந்த மண்ணை பத்தியும் அந்த மக்களை பத்தியும் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் தெரியும். அதுதான் பிரசாந்த் கிஷோர் அங்கதான் தவற விட்டார். நீங்க பேப்பர்ல எழுதுறது, ஏசி ரூம்ல லேப்டாப் வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜி போடுறதுன்றது வேற. கிரவுண்டில் எது எடுபடும் எது எடுபடாது, எதை அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்கன்றது வேற. இந்த இடத்துல தான் காங்கிரஸும் வந்து தோத்து போகுது. காங்கிரஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்லை. நீங்கள் ஓட்சோரின்னு உங்கள் ஓட்டை திருட்டாங்க, அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா வந்து ராகுலுக்கு திருப்பி அதை தான் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன் ஆரம்பத்துல இருந்தே சரியா நடக்கல, ஒரு நேர்மையா நடக்கல, அதனாலதான் வந்து இந்த டிஃபீட். இதெல்லாம் நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும், வெற்றி எதிர்பார்க்கலன்ற மாதிரியான ஒரு கிளைம் கொடுக்குறாரு. நீங்க ஜெயிக்கணும். அரசியல்ல எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அரசியல்ல என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்க அதையெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்கணும். காரணம் சொல்லக்கூடாது, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணக்கூடாது. ராகுல் வந்து விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்றாரு. என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, அப்படி ஏமாத்திட்டாங்க. அவங்க ஏமாத்தினா நீங்க ஏமாறுறீங்க. நீங்க அதுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைங்க. நீங்க அதை வந்து இது பண்ணுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, மக்களுடைய நேரடி பிரச்சனையை இவங்க பேசுறதில்லை. நீங்க இப்போ கேட்ட மாதிரி தான், அது முக்கியமான இஷ்யூ தான். ஆனால் ஜனங்க எப்பவுமே முக்கியமான இஷ்யூவோட
அவங்கள எது பாதிக்குது, அவங்கள எது வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுக்கு தான் அதிகமாக பயப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்தில் 2 கொலை நடந்துச்சு அப்படின்னா, அதை தான் 2 உயிர் போயிருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் மக்கள் அதை அதை எடுத்துப்பாங்க. குளோபல் வார்மிங்னால 1,00,000 பேர் சாவ போகிறாங்க ஒரு ஏரியாவில். பனிப்பாறை அங்கே உருகுறதுனால இங்கே வந்து சீ லெவல் ஏறப்போகுது. ஒரு ஊரே அழிய போகுது, ஒரு நாடே அழிய போகுது அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது நாளைக்கு அழிய போகிறது இல்லை. இந்த கொலை வந்து போன வாரம் நடந்திருக்கு. அப்போ 1,00,000 பேர் சாவறது பெருசா, 2 பேர் சாவறது பெருசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லாஜிக் படி அதுக்கு தான் நம்ம எல்லாமே பயந்து உடனே என்ன பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கணும். ஆனால் குளோபல் வார்மிங்க்கு எல்லாம் மக்கள் பதறிக்கிட்டு ஏதாவது பண்ணுறாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சீரியஸாக உங்களை எது பாதிக்கும்? அதுதான் பாதிக்கும். நீங்கள் ரேஷன் கடையில் போய் நிற்கும் போது உங்களுக்கு அரிசி பருப்புலாம் கிடைக்குதா, கடையை திறக்கிறாங்களா, அதுதான் உங்களை பாதிக்குமே தவிர உங்கள் ஓட்டு எடுத்துட்டாங்க, ஓட்சோரி 60,00,000 பேர் போயிட்டாங்க, இது வந்து உங்களை பாதிக்கும், கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பாதிப்பு வருது, இதெல்லாம் ஒரு ஒரு அறிவு தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் சீரியஸ் இஷ்யூ தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் கோட்டை விட்டது தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம். நீங்கள் மற்ற விஷயங்களையும் பேசியிருக்கணும். இதில் எனக்கு இன்னொரு கேள்வி, ஓட்சோரின்னு அவர் வந்து ஒரு கிளைம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த எலெக்ஷன் நடக்குது, 6ஆம் தேதி ஒரு போல் நடக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போல். செகண்ட் ஃபேஸ் போல் நவம்பர் 11 நடக்குது. 2 போல்லையுமே எந்த இடத்துலையுமே அவங்க வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் காங்கிரஸ் யாரோ இந்த ஓட்டை பற்றின பேசின அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததாவே தெரியலையே. அதுதான் நீங்கள் இப்போ திமுக இங்கே பண்ணதில்ல. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க ஆட்களை வச்சு கிரவுண்டில் கூடவே போய் கிட்டேருந்து பார்த்துக்கிறாங்க. ஓட்டெல்லாம் வந்து மாறாம. இதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை. இதை காங்கிரஸ் எஃபெக்டிவாக செய்யாமல் அவங்க திருட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் திருடுற வரைக்கும் நீங்கள் ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் ஏன் தடுக்க வேண்டியது தானே? உங்கள் கண் எதிர்க்க தானே நடக்குது. அப்போ நீங்களும் உங்கள் ஆட்கள் காங்கிரஸுக்கு ரூட் லெவலில் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லைன்றது காட்டுதா? சரி, காங்கிரஸுக்கு ஆள் இல்லை, ஆர்ஜேடிக்கு ஆள் இருக்குல்ல, அவங்க தானே அந்த ஊர் திமுக. இப்போ காங்கிரஸ் இங்கே மாதிரியே பீகார்ல இருக்கு. ஆனால் அங்கே இங்கே திமுக அதிமுக மாதிரி தானே அங்கே ஆர்ஜேடி நிதிஷ். அப்போ உங்ககிட்ட ஆர்ஜேடி இருக்குல்ல, ஆர்ஜேடியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை பார்க்க வேண்டியது தானே. உங்களை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்கள் பார்ட் டைம் அரசியல் பண்ணக்கூடாது. முழு நேரமாக பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கான உழைப்பை போடுறாங்க, அவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க. நீங்கள் உழைக்கவே இல்லை, அறுவடை பண்ண முடியல. ரிசல்ட் வருது. ராகுல் காந்தியும் பிரியங்காவும் எங்கே இருக்காங்க? இந்தியாவிலே இல்லை. அவர் ஐரோப்பாவில் இருக்கார், இந்த அம்மா எங்கே நியூயார்க்கில் இருக்காங்க. அப்போ உங்கள் கட்சிக்காரெல்லாம் உங்களை எப்படி பார்ப்பான்? உங்களுக்காக எப்படி உண்மையாக வேலை செய்வான்? எப்படி எஃபர்ட் போடுவான்? நீங்கள் கடைசி நிமிஷம் கவுண்டிங் முடிஞ்சு வர வரைக்கும் இருக்கணும்ல. இப்போ போன முறை எலெக்ஷன் ரிசல்ட் ஏதோ வந்துட்டே இருக்கும்போது ஸ்டாலின் போய் தேர்தல் கமிஷன் நின்னார்ல, உள்ளாட்சி தேர்தல் போது போய் அங்கே நின்று ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாருல. அப்போ கட்சி தலைவர் முன்னாடி நிற்கணும்ல. நீங்கள் நிற்கவே இல்லை. நீங்கள் பாட்டு பார்ட் டைமாக பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் எத்தனை முறை ராகுல் பிரச்சாரம் பண்ணார், எத்தனை முறை தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணார், யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை 2 பேரும் ஒரே மேடையில் தோனி பண்ணாங்க. ஷீட் ஷேரிங்லேயே கூட நிறைய பிரச்சனைகள் இருந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த இது வரலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த அலையன்ஸை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஜேடியு அவர் நிதிஷை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சிஎம் கேண்டிடேட்டா முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி கூட ரொம்ப ப்ராப்பராக ஷீட் ஷேரிங் வந்து 28 சீட்டை நம்ம கொடுத்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் வந்து செய்ய தவறிடுச்சு அந்த இடத்துல. ஆமாம், முதல் கோணல் முற்றும் கோணல். நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து தேஜஸ்வி யாதவ் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறதுலேயே உங்களுக்கு அவ்வளோ தயக்கம். 2வது சீட் ஷேரிங் உங்களுக்கு ஸ்மூத்தாக இல்லை. நீங்கள் 8 இடங்கள்ல நினைக்கிறேன், 8 இடங்களில் போட்டி கேண்டிடேட் போட்டிருக்கீங்க. அப்போது உங்கள் கேண்டிடேட்டே போட்டி கேண்டிடேட் போட்டால் கிரவுண்டில் எப்படி சேர்ந்து வேலை செய்வாங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போ விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கோம். விருகம்பாக்கம் தொகுதியில் நீங்கள் அலையன்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் டி நகர் தொகுதியில் போட்டி கேண்டிடேட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒன்று பக்கத்தில் தானே இருக்காங்க. இதோடைய தாக்கம் அங்கே இருக்கும்ல. அது எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க? இப்போ அமித்ஷா ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி சீல் பண்ணிட்டு போகிறாரு தமிழ்நாட்டில்? ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இப்போயே பேசி தீர்த்துக்கோங்க பாட்டி. சண்டை போடுவீங்க, எத்தனை நாள் சண்டை போடுவீங்க? ஒரு நாள் சண்டை போடுவீங்க, 2 நாள் சண்டை போடுவீங்க, அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் சேர்ந்து இதுதான் இப்படி தான் போய் ஆகணும்னு முடிவாயிடுச்சுன்னா ரிஃப்டெல்லாம் போயிடும்ல. இந்த வேலையை இங்கே செய்கிறாங்கல்ல, ஒரு வருஷம் முன்னாடி செஞ்சுட்டாங்க. பீகாரில் நீங்கள் வந்து அதை எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டு படகுலேருந்து குதித்து மீன் பிடிக்கிறது, வெறும் ஸ்டண்ட்டு மட்டும் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே 2 விஷயங்க. ஒன்று, நீங்கள் சும்மா வெறும் ராகுல் காந்தி அவர் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டார் அதனால் எல்லோரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்கன்றது தான் இந்த ரிசல்ட் நம்ம காமிக்குது. பிரசாந்த் கிஷோர் பெரிய அறிவாளி, பல பேரை ஜெயிக்க வச்சவர், அதனால் அவர் வந்து அப்படியே வானத்தை வில்ல வளைச்சிட்டு வரா அப்படின்னா அதுவும் வளைக்க முடியாது, மண்ணு கவனம் அப்படின்றதையும் பீகார் மக்கள் நம்ம காமிச்சிருக்காங்க. பீகார் மக்கள் திரும்பி திரும்பி நமக்கு இந்த ரிசல்ட் மூலமாக சொல்கிற செய்தி என்னென்னா, பேசிக்ஸ் உழைச்சால் பலன் கிடைக்கும், ப்ராப்பராக பிளான் பண்ணால் பலன் கிடைக்கும். இதெல்லாம் செய்யாமல்
நீங்கள் வந்து பலன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காதுன்றது தான். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டணியை நீங்கள் யோசிங்க. அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் அவ்வளோ ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நிதிஷ் மாதிரி ஒரு அனுபவசாலியை முன்னாடியே சிஎம் கேண்டிடேட் இவர் தான், அதில் எந்த ஆம்பிகிட்டியும் கிடையாதுன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. அவர் தான் சிஎம். 101 சீட்டு, நீங்கள் 101 சீட்டை பிரிச்சுக்கிறீங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து நீங்கள் முன்னாடி போட்டீங்க, அவர் பையன் சிராக் பாஸ்வானை. அவர் தான் வந்து தலித் ஓட்டை புல் பண்ணுறாரு. ஸோ அவர் போன முறை தனியாக போய் நிதிஷோட ஓட்டுகளை உடைச்சது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு. அதனால் இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்காமல் அவரை உங்கள் அணிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்து அவருக்கும் கொடுக்குறீங்க. எவ்வளோ சீட்டு? 28 சீட்டு கொடுத்துருக்கீங்க. 19 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்குது? 6 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, இந்தியா முழுக்க இருக்க ஒரு கட்சி, அது மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. 6 சீட்டு தான் ஜெயிக்கிறீங்க. நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஸ்ட்ரைக் ரேட் எங்கே, இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எங்கே? பிஜேபி நிதிஷோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் 88%, 87%. அவங்க நிற்க வச்ச கேண்டிடேட்டில் 88% பேர் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் வந்து நிற்க வச்ச கேண்டிடேட்டில் 6 பேர் ஜெயிக்கிறாங்க. அதுவும் கஷ்டப்பட்டு முக்கி. நீங்கள் ஓவைசி 5 பேர் ஜெயிக்கிறார். தனியாக நின்று 5 பேர் ஜெயிக்கிறாரு. இந்த ஜித்தன் ராம் மாஞ்சி 5 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சின்ன பார்ட்டி காங்கிரஸ் கூட கம்பேர் பண்ணால். நீங்கள் வந்து மத்தியில் ஆட்சி நடத்தின, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ இடங்களை நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னு சொல்கிறீங்க. உங்களால் 6 சீட்டு நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நம்ம வீக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சில கேண்டிடேட் வேலை செய்கிறோம், சில பார்ட்டிக்கு வேலை செய்கிறோன்னா அவங்க வீக்காக இருக்காங்க, மொத்தமாக அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. என்ன சொல்லுவோன்னா, சரி அதெல்லாம் விட்டுருங்க சார், நீங்கள் ஒரு 10 தொகுதி செலக்ட் பண்ணிக்கங்க, இல்லை 20 தொகுதி செலக்ட் பண்ணிக்கங்க, அந்த 20 தொகுதியில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் வந்து ஒரு 10-15 தொகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சிருந்தா கூட 15 சீட்டு கிடச்சிருக்கு. இப்படி 6 சீட்டில் வந்து அது நீங்கள் கொண்டாடுற வெற்றி இல்லைல்ல, அது உங்களுக்கு அசிங்கம் தானே. காங்கிரஸ் 6 ஜெயிக்குதுன்றது அசிங்கம் இல்லை. இப்போ பிஜேபி வந்து இவ்வளோ பெரிய வின் வந்து எடுத்திருக்காங்க அந்த அலையன்ஸ். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அடுத்து வரக்கூடிய அந்த 5 மாநில தேர்தல்களில் ஏற்படுத்தும்? அவங்க டார்கெட் என்னவா இருக்கும்? இங்கே தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியில் பட்டாசு அடித்து கொண்டாடி இருக்காங்க. பாண்டிச்சேரி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டிலையும் கொண்டாட்டங்கள்லாம் நேற்று பார்த்தோம். இது அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது என்னன்னா, எங்கள் தலைவர் எப்படி இருந்தாலும் எங்களை ஜெயிக்க வச்சுருவாரு. இப்போ அமித்ஷா பாருங்க, பீகாரில் ஜெயிக்க வச்சிட்டாரு. பீகாரில் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இருந்தாங்க, இப்போ பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அதுக்கு இவ்வளோ வருஷம் போட்ட உழைப்பு. அப்போது இவங்க இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அமித்ஷா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி அங்கே எங்களை வந்து பீகார் மாதிரி ஒரு ஸ்டேட்டில், பீகாரில் பிஜேபிக்கு ரெலவென்ஸே இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ லாலுவும் நிதிஷும் தான் அங்கே வெளியில். இப்போ இங்கே தமிழ்நாடு எப்படி இருக்குது? திமுக அதிமுக தான், இங்கே பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நிலைமையை அங்கே மாற்றிட்டாரு. யூபியும் கூட அப்படி தான் இருந்தது. யூபி அப்படி தான் இருந்தது. ஸோ அங்கே மாற்றிட்டாரு. இதே மாதிரி தமிழ்நாட்டிலே மாற்றிடுவார். தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்து இது போயிடுவோம். ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல நடக்குது, அதே மாடல் தானே அங்கே நடக்கிறது. இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் இங்கேயும் அதே மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறோம். அங்கே எல்லா ஜாதி யாரையும் நீங்கள் விடலை, அவங்க எல்லா ஜாதிகளையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தலித் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், ஓபிசி ஓட்டை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், யாதவ் ஓட்டையும் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முஸ்லீம் ஓட்டை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும். முஸ்லீம் டாமினேட்டட் கான்ஸ்டுவன்சி 53 கான்ஸ்டுவன்சியில் முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்காங்க. அந்த 53 கான்ஸ்டுவன்சியில் 40 கான்ஸ்டுவன்சி என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நிதிஷ் ஓட்டு போடுவாங்களே, பஸ்வானுக்கு ஓட்டு போடுவாங்களே. ஸோ அப்போது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் பிஜேபி கேண்டிடேட் யாரையுமே இவங்க நிறுத்தலை. பிஜேபியில் அவங்களுக்கு சரி எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா, இவர் என் கூட்டணியில் இருக்கார், அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் அந்த சீட்டில் நிற்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேண்டிடேட் நிறுத்துறோம், அந்த கேண்டிடேட் ஓட்டு போடுங்க. ஸோ என்ன சொன்னால் மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்க முடியும், ஒவ்வொரு கம்யூனிட்டி ஓட்டையும் எப்படி வாங்குறதுன்றத பிஜேபி பிஹெச்டி பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ரிசல்ட் வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபணமாக வருது. இதில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்களால் எலெக்ஷன் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் அந்த சப்ஜெக்டை நாங்கள் பிஹெச்டி வாங்கிட்டோம் அப்படின்றத பீகார் எலெக்ஷன் மூலமாக மீண்டும் ஒரு முறை பிஜேபி நிரூபிச்சிருக்கு நாட்டுக்கு. இது நீங்கள் கேட்ட மாதிரி தமிழ்நாடு, கேரளா, அடுத்து வெஸ்ட் பெங்கால், இங்கே எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கும் போது அங்கே எல்லாம் இருக்கிற பிஜேபிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உற்சாக டானிக் தான். இது வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்கும்? இந்த வெற்றி வந்து வெஸ்ட் பெங்கால் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? வெஸ்ட் பெங்கால்லையும் கணிசமான, ஏன்னா அங்கேயும் ரொம்ப காலமாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் அதை டிஹெச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் கோட்டையாக இருந்தது, இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் காணாமல் போயிட்டாங்க வெஸ்ட் பெங்கால். கம்யூனிஸ்டுகள் இப்போ கேரளாவில் மட்டும்தான் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு காலத்தில் அவங்களோட கோட்டையாக இருந்தது. அந்த இப்போ காணாமல் போகும்போது அந்த இடத்த யார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி அந்த இடத்த பிஜேபி பிடிச்சிருக்கு.
அப்படிதாங்க அது போகும். நீங்கள் ஒரே நாளில் உபமாக முடியாது. ஸோ மெல்ல மெல்ல தான் நீங்கள் வந்து முதல்ல அந்த இடத்த பிடிக்கணும், உங்கள் ப்ரெசன்ஸை காமிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையிலையாவது போய் உட்காரணும். அந்த எதிர்க்கட்சி அலையன்ஸில் ஒரு ஸ்ட்ராங்காவது உட்காரணும். நீங்களே எதிர்க்கட்சியாக உட்காரணும், அப்புறம் ஆளுங்கட்சியாக உட்காரணும். இல்லை ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளே போகணும், அப்புறம் நீங்கள் ஆளுங்கட்சி ஆகும். இப்படி தான் படிப்படியாக தான் போக முடியும். அதில் அவங்க அங்கே வந்து ஒரு 4-5 படி முன்னேறி வந்துட்டாங்க. அதனால் இந்த முறை அதுவும் பயங்கர டஃப்பான ஃபைட்டாக தான் இருக்கும். ஓகே. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து தோற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில டிஎம்கே காங்கிரஸ் எப்படி ரிசீவ் பண்ணும்? ஒருவேளை காங்கிரஸ்க்கு வேற ஆப்ஷன்ஸ்னா டிவிகேன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? காங்கிரஸ் வந்து சமீப காலமாக காங்கிரஸில் சில குரல்கள்லாம் வரதை நம்ம பார்க்க முடியும். கூட்டணி ஆட்சி வேணும் கூட்டணி கேக்குறாங்க. ஆட்சி வேணும், அதிக ஆட்சி சீட் வேணும் எங்களுக்கு கேக்குறாங்க. எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்டாங்க. அந்த குரல்லாம் இப்போ வந்து அடங்கிடும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எது கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தலைமை இது இருக்குது, அங்கே பாருங்கள் நீங்கள் போய் 6 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா அதே மாதிரி செல்வ இங்கே பிறந்தகை கொடுத்தாலும் சொல்றாரு, வட மாநிலங்கள் வேற, தமிழ்நாடு வேற. இங்க எங்களுக்கான கிரவுண்ட் அந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் அப்படியே இருக்கு. சிறுபான்மை ஓட்டுகள் குறிப்பா எங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ எங்களுக்கு இங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அங்கேயும் எஸ்ஐஆர், இங்கேயும் எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ விஜய் அப்படின்னு ஒரு புது ஃபேக்டர் உள்ளே வருது. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலும் புது தேர்தல். நீங்கள் வட மாநிலத்தை விட்டுருங்க, தமிழ்நாடே முன்னாடி இருந்த தமிழ்நாடு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் பீகார் கூட கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் தமிழ்நாடு கூடவே இப்போ இருக்க தமிழ்நாடை கம்பேர் பண்ணாதீங்க. போன எலெக்ஷன் நடக்கும்போது இருந்த தமிழ்நாடு வேற, இப்போ எலெக்ஷன் நடக்க போகும்போது இருக்கிற தமிழ்நாடு வேற. என்ன மாற்றம்னு நினைக்கிறீங்க? விஜய் கிடையாது போன முறை. இந்த முறை விஜய் இருக்கிறார். புது அவர் factors. என்ன ஓட்டு வாங்குவாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த கூட்டணியும் போக மாட்டேன், தனியாக தான் நிற்பேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, என்னை ஏற்றுக்கிட்டு வரவங்க வாங்கன்னு தான் சொல்கிறார். ஸோ அதனால் அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. முதல் விஷயம். ரெண்டாவது, போன முறை நீங்கள் வந்து அதிமுகவை எதிர்த்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தீங்க. நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணீங்க, இவ்வளோ இருக்குது அடிமை அதிமுக அரசு, நம்மளோட உரிமைகள்லாம் வந்து சென்டரில் இவங்க அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டாலின் சிஎம் ஆகலை. அவர் மேலே ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்குது. அதனால் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இவர் ஏதாவது செய்வாரா? அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போய் அவர் கேட்குறாரு. அவர் முதல் முறையாக சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகி நின்ன எலெக்ஷன் 2021 எலெக்ஷன். இப்போது நீங்கள் மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் வாய்ப்பு கொடுத்தோமே, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணல, இவ்வளோ 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, டெய்லி நீங்களே ஒன்று சொன்னீங்க, 90% பண்ணிட்டோம், 95% பண்ணோம், ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொன்னீங்க. ஆனால் கிரவுண்டில் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போது மழை பெஞ்சா ரோடெல்லாம் தண்ணி நிற்குது, எங்கேயுமே போக முடியல, எல்லா இடத்தையும் தோண்டி வச்சுருக்கீங்க. லா அண்ட் ஆர்டரில் டெய்லி ஒரு கொலை நடக்குது ஏதோ ஒரு இடத்துல. கஞ்சா புழக்கம், இந்த டாஸ்மாக்கு, இதெல்லாம் வந்து இங்கே கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றுது. இது எல்லாமே நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அதாவது கண்ட்ரோல்டு மீடியா இருக்குது, பெரிய அளவில் அரசுக்கு எதிரான செய்திகள் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க. அதையும் மீறி இவ்வளோ செய்தி வெளியில் வருது. அப்போது நீங்கள் அதே உற்சாகத்தோட அதே தன்னம்பிக்கையோட போய் ஜனங்க கிட்ட ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாது. ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குன்றீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் கிரவுண்டில் டிஎம்கே கிளைம் பண்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லவே இல்லை, நாங்க எல்லாமே அப்படிலாம் இல்லை. திமுக மேலே கடுமையான அதிருப்தி, கடுமையான கோபம் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதனால் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இல்லை. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்கன்னா திமுக தனிப்பெரும்பான்மையோட உறுதியாக ஜெயிக்க முடியாது. அதுதான் கிரவுண்டு, கலை யதார்த்தம். கூட்டணி பலம் மட்டும்தான் திமுகவுக்கு இருக்கிற ஒரே பலம். இன்னைக்கு அதிமுக கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ஸ்ட்ராங் அலையன்ஸ் அதிமுக கிட்ட இல்லை. ஒருவேளை எடப்பாடி அந்த மாதிரி ஒரு அலையன்ஸை கட்டமைச்சிட்டார் அப்படின்னா உங்கள் நிலைமை வந்து கஷ்டம் தான். ரெண்டாவது, ஜனங்க எப்போவுமே இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே ஒருத்தருக்கு இவர் வரணும்னு ஓட்டு போடுறத விட இவர் வரக்கூடாது அப்படின்னு தான் ஓட்டு போடுவாங்க. 2014 மோடி வந்து அவர் குஜராத்துக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கெல்லாம் மோடி யாருன்னே தெரியாது, தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராவுக்கோ. ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா UPA 1 UPA 2 பார்த்தோன்னே இது ஒரு ஊழல் கவர்மெண்ட்டு, மன்மோகன் சிங் சோனியா காந்தி பேச்சை கேட்டு தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு, சொந்தமாக எதுவுமே செய்கிறதில்ல, இந்த பொம்மை பிஎம் நமக்கு தேவையில்லை, இவங்க வரக்கூடாது, அதனால ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் 2014 ஓட்டு போட்டாங்க. மோடி வேவ் இருந்துச்சு. மோடி வேவ். இப்போவும் நிதிஷ்குமார் 20 வருஷமா இருக்காரு, இப்போ திருப்பி வந்திருக்காரு. ஆன்டி இன்கம்ஸ் தாண்டினா, ஏன்னா அவங்க ஜங்கிள் ராஜை பற்றி பேசுகிறாங்க. பிரதமர் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, காட்டாட்சி நடந்துச்சு லாலுவோடைய காலத்தில், அந்த காட்டாட்சி திரும்பி வேணுமா உங்களுக்கு? இப்போ அது வந்து மக்கள்கிட்ட அந்த பயம் இருக்குது. ஐயோ நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சு வச்சுங்களேன், ரோட்லேயே நடந்து போக முடியல, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா, அது முக்கியமாக உங்களுக்கு வந்து வெங்காயம் விலை ஏறிச்சு, தக்காளி விலை ஏறிச்சுன்றது முக்கியமாக. இதை கூட நம்மளால் சமாளிச்சிட முடியும், அது நம்மளால் சமாளிக்க முடியாது. இதுக்கு நீங்கள் கூடுதலாக ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யலாம், பீகார்லேருந்து நிறைய பேர் இங்கேருந்து பணம் அனுப்புகிறா, இதை வச்சு நீங்கள் ஏதோ பொழைச்சிக்கிறீங்க இல்லையா, இன்னும் 2 பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பரவாயில்ல. உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, அங்கே உங்களோட உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஜனங்க வந்து அதை பயப்படுறாங்க.
ஜனங்க நிதிஷ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து ஆனால் இந்த மாதிரி பண்ண மாட்டார். அந்த ஆட்சி நமக்கு வேணாம் அப்படின்றது பயம் இருக்குல்ல, பயம் வந்து எல்லா இடங்களையும் விற்குங்க. லாலு கட்சி திரும்பி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நிதிஷ் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நிதிஷ் ஜெயிச்சதுல பெரும்பங்கு லாலுவுக்கும் இருக்கு. அவங்க மேல இருக்க பயம், வெறுப்பு, அச்சம், அதுதான் வந்து உங்களை திரும்பி திரும்பி ஜெயிக்க வைக்குது. அதே தான் இங்கேயும். ஸோ எப்போவுமே ஒருத்தர் வரணும்னு ஓட்டு போகிறத விட ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க வந்தால் இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கும், இவங்க வரக்கூடாது அப்படின்னு. ஸோ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருப்பார், ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. ஸோ இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஒரு வேளை விஜயோட சேரதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா டிஎம்கேக்கு ஒரு இந்த மைனாரிட்டிஸ் ஒரு செட்பேக் ஏற்படுமா, இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லவே இல்லைன்னு நம்ம புறந்தள்ளி போயிடலாம்? ஏன்னா டிஎம்கே அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், காங்கிரஸ் டிவிகே கூட சேரும்ன்றதை நான் நம்பலை. அதுவும் இந்த தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் அந்த ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே விஜய்க்கு நடக்கும். நீங்கள் அது ஒரு இமேஜ். நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் மற்றவங்களாம் ஜெயிக்க வச்சாரு, அவர் ஜெயிக்காமல் போயிடுவாரா அப்படின்லாம் சொன்னோம். கடைசி நிமிஷத்தில் என்ன சொல்லிட்டார், நானே நிற்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களை போட்டார், அங்கே ஒன்றுமே டெபாசிட் கூட வாங்கலை. கிட்டத்தட்ட அதே தான் இங்கே விஜயுடைய நிலைமை. அவங்களுக்கும் கட்டமைப்பு கிடையாது. கிராஸ் ரூட் லெவலில் அந்த கட்சிக்கு பூத்தில் வேலை செய்கிறதுக்கோ, பூத் லெவலில் போய் மக்கள்கிட்ட போய் மக்களை பார்க்குறதுக்கோ அங்கே யாருமே ஆள் கிடையாது. அதே மாதிரி தான் இவங்க இப்போ தான் இவங்க கட்டமைப்பு பில்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப லேட்டு. நீங்கள் வந்து திமுக அதிமுக கூட நீங்கள் ஒரு கிளைச்சலாளர் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், திமுகவில் இருக்க கிளைச்சலாளர் அவங்க 20 வருஷமாக கிளைச்சலாளவே இருப்பான். அதிமுகவில் ஒரு 20-25 வருஷமாக ஒருத்தர் கிளைச்சலாக இருப்பார். இல்லை அவர் மேலே போயிருந்தா கூட அவரோட சொந்தக்காரரோ வேண்டப்பட்டவரோ அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் கிளைச்சலாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்க கிளைச்சலாருக்கு உனக்கு என்ன வேலைப்பா சொல்லுப்பான்னா அது சொல்லவே தெரியாது. டிவிக்கில் நீங்கள் ஒரு ஆள் நிறைய இடத்துல போட்ட ஆட்களுக்கும் அனுபவம் கிடையாது. இவங்க எப்படி வந்து திமுக அதிமுகவில் இருக்க கிளைச்சலாளர் கூட சண்டை போடுவாங்க, அவங்கள எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இந்த தேர்தலில் பண்ண முடியாது. அதனால டிவிகேக்கு பிரசாந்த் கிஷோருக்கு பீகாரில் என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இங்கே டிவிகே இருக்குது. அதனால டிவிகே வந்து பெரிய லெவலில் இப்படி தனியாக நின்னாங்கன்னா பெரிய லெவலில் சோபிக்க முடியாது. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், அதாவது சீட்டு வராது. அதனால இதை ஏற்கனவே இப்போ பீகாரில் காங்கிரஸ் பார்த்துட்டதுனால காங்கிரஸ் டிவிகே கூட போகாது அப்படின்றது தான் என்னுடைய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்து 29 எலெக்ஷனுக்கு போகும்போது இன்னும் வீக் ஆகிட்டே போனீங்கன்னா கஷ்டம். நீங்க திமுக கூட இன்னொரு ஃபேக்டர் இதுல சொல்றது என்னன்னா பார்க்கப்படுது, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் வந்து பாக்குறாங்க, அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அங்க விஜய் வந்து சொன்னா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 2 ஸ்டேட்லயுமே. ஸோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசப்படுது ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலேயே விஜய் தனியாக போனால் பெருசாக செல்ஃப் எடுக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டிலே உண்ண முடியாத போது விஜய் வச்சு நான் கேரளாவில் ஜெயிச்சிடறேன் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிடறேன்றதெல்லாம் வந்து ஆகாயத்தில் கோட்டை கட்டுற கதை தான். விஜய்க்கு மாஸ் இருக்குது, ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் ஒரு பின்னாடி இருக்குது, எல்லாம் உண்மை தான். ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 10லேருந்து 15% மேலே அது போகாது. அதிகபட்சம் 20% போதுன்னே வச்சுக்கோங்க. 20% வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பாங்க? இப்போ பிரசாந்த் கிஷோர் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாங்க? அதுதான் கணக்கு. நீங்கள் எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்? விஜய் நின்னா விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார். வேற ஒருத்தர் கூட அந்த கட்சியில் தனியாக நின்னாங்கன்னா ஒருத்தர் 2006 விஜயகாந்த் இந்த மாதிரி. ஆமாம், அது வந்து அவர் ஒருவேளை நாளைக்கு ஐடிஎம்கேக்கு போனார் அப்படின்னா அது ஒரு உறுதியான கூட்டணியாக உடனடியாக மாறிடும். இன்ஸ்டண்ட்டாகவே அது ஒரு உறுதியான கூட்டணியாக மாறிடும். அது உறுதியாக ஆட்சி அமைக்கும், அது டவுட்டே இல்லை. ஆனால் தனியாக நின்னார் இல்லை அவர் தலைமையில் ஒரு அணியை கட்டமைச்சா கூட எம்எல்ஏக்கள் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். காங்கிரஸ் அந்த தவறை இந்த ஸ்டேஜில் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே அது அடி வாங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு ரிஸ்க்கை வந்து எடுக்க மாட்டாங்க. திமுக கூட போகிறது தான் அவங்களுக்கு சேஃப் பெட். நிச்சயமாக பீகார் தேர்தல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாடு தேர்தல் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் அரசியல் கட்சிகள் வந்து ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பரபரப்பு தொடங்கும்னு நம்புவோம். மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி.